ஹலோ நண்பா! நம்ம இப்ப பார்க்க போற அனிமே பேர் ஜாப்பனீஸ் அனிமி சீரிஸான லாவ் ஆஃப் டெவில்ங்கிற ஒரு அனிமி நான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி புதுசா ஏதாவது வந்துட்டீங்கன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போ எபிசோட் நம்பர் 1 பார்க்க ஆரம்பிக்கலாம். ஒரு சின்ன வாய்ஸ் சொல்லுறாங்க இந்த அனிமியை ஸ்டார்ட் ஆகுது. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, உன்னோட சோலை நீங்க ஒரு டெவில் கிட்ட விட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? பணமா? பெண்களா? இல்லைன்னா அதிகாரமா? இதுக்கு நம்ம விற்கிறோன்னே சில பேர் தெரியாது. ஆனால் இந்த விஷயம் நடந்துச்சுன்னா இந்த உலகத்தோட விதிமுறையே மாறக்கூடியதாக மாறும். என்னோட வாழ்க்கை அப்படிதான் போகுதுன்னு தெரியும். ஆனால் அந்த ஒரு பாதையில் நான் ஒரு டெவிலோட பாதையில் தான் செல்ல போகிறேன். அது சரி எது தப்புன்னு யாராலையும் சொல்ல முடியாது. அதனால இது தப்பான பாதையாக இருந்தாலும் இது என்னோட முடிவு தான். அப்படி ஒரு நாள் நடந்துச்சுன்னா இந்த உலகம் என் காலுக்கடியில் கிடக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதெல்லாம் நம்மக்கிட்ட சொல்லிட்டு இருக்க நம்ம ஹீரோ தாங்க. அந்த சின்ன குழந்தை இருக்கு இல்லைங்க, அதாங்க நம்ம ஹீரோ. அதுக்கப்புறமா ஒரு கப்பல் மாதிரி ஒன்று காட்டுறாங்க. ஒரு கிங்டம்குள்ளே என்ட்ரி ஆகிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. அங்கே இருக்கவங்களாம் எல்லாம் திருவிழா மாதிரி இந்த இடத்துல கொண்டாடிட்டு இருக்காங்க. யார் வந்துட்டு இருக்கான்னு பார்த்தா இந்த கிங்டமோட கிங் தாங்க வந்துட்டு இருக்காரு. அது வேற யாரும் இல்லைங்க, நம்ம ஹீரோவோட அப்பாதாங்க. அந்த கப்பல் அப்படியே கரைக்கு வந்துடுதுங்க. வந்ததுக்கப்புறம் அங்கே இருக்கிற மக்கள்லாம் ஆரவாரம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல இருக்க ஒருத்தன் சொல்லிட்டு இருக்கான், ஏய் வெளியே விடுங்கடா, நான் ராயல் ஃபேமிலி தான்டா, நான் கிங்க பார்ட்டியா உண்டா, உடனே முக்கியமான விஷயம் அவர்கிட்ட சொல்லுண்டாங்கிற மாதிரி சொல்லிட்டு தள்ளி விட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. அங்கே இருக்கவங்களாம் எல்லாம் கண்டுக்கிற மாதிரி தெரியலங்க. நம்ம கிங் ஏதோ ஒரு போரில் போயிட்டு ஒரு 3 வருஷம் கழிச்சு இங்கே வந்துருக்காருங்க. அந்த போரில் அவர் ஜெயிச்சதுனால அங்கே இருக்கவங்களாம் ஆரவாரம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம கிங்க கூடிய ஒருத்தர் நடந்துட்டு இருக்காருங்க. அவர் தாங்க இந்த கிங்டமோட கேப்டன்ங்கிற மாதிரி சொல்லாங்க, கார்டியன் கேப்டன்ங்கிற மாதிரி சொல்லாங்க அவரை. நம்ம கிங்க அப்படியே நடந்து அந்த பாதையில் நடந்து போயிட்டு இருக்காருங்க. அங்கே இருக்கவங்களாம் ஆரவாரம் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. அப்போ நம்ம ஒருத்தவங்க நம்ம அங்கே சண்டை போட்டுருந்தால நான் கிங்கை பார்க்கணுங்கிறேன். அவன் அங்கே இருக்கிற ராயல்கள்கிட்ட என்ன சொல்கிறேன்னா, ஏய் நானும் ராயல் ஃபேமிலி தான்டா, நான் முக்கியமான விஷயமா அவங்க ஃபேமிலி விஷயமா பேசணுண்டாங்கிற மாதிரி சொன்னாங்க. சொன்னதுக்கப்புறம் அவனும் அந்த வயசானவரும் போயிடுறாருங்க நம்ம கிங்க கிட்ட. கிங் மை லேட், நான் உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். நீங்கள் 3 வருஷமா இல்லாததுனால சில விஷயங்கள் நடந்திருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்டவன் கிங் அப்படி என்ன நடந்துச்சு, என்னோட ஒய்ஃப்கிற ஆயிடுச்சுங்கிற மாதிரி கேட்குறாருங்க. உங்களுக்கு ஒரு பையன் பிறந்திருக்காங்கிற மாதிரி சொல்கிறாருங்க. அதை கேட்டவன கிங், ஓ அப்படியா, எனக்கு ஒரு பையன் பிறந்திருக்காங்க, இந்த 3 வருஷத்தில் இவ்வளோ விஷயம் நடந்திருக்காங்கிற மாதிரி சொல்கிறாருங்க. அதுக்கப்புறம் அந்த வயசானவங்க அதில் ஒரு பிரச்சனை இருக்குது, அதை எப்படி உங்கள்கிட்ட சொல்கிறதுன்னு தெரியல. நம்ம கிங் பக்கத்தில் போய் இவர் என்ன சொல்கிறாருன்னா, உங்கள் பையனுக்கு ஒரு எமோஷன் கூட வெளில காட்ட அழுவ கூட இல்லை, ரொம்ப கிரேசியாக நடந்துக்கிறாரு, அவருக்கு எதுவும் மேஜிக்கல் பவரும் இல்லை, எந்த ஒரு பவரும் இல்லாத மாதிரி தெரியுதுங்கிற மாதிரி சொல்கிறாருங்க. அதை கிட்ட நம்ம கிங்கும் பயங்கரமாக ஷாக் ஆகுது. என்ன அப்படியா, நான் உடனே என் ஒய்ஃபை பார்க்க போகிறேன், என்னோட பையனும் பார்க்குறோங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. நம்ம அந்த வயசானவனையும் கூப்பிட்டுக்கிட்டு அதுக்கப்புறமா என்ன நடக்குதுன்னா, நம்ம ராயல் பேலஸ் தாங்க காட்டுறாங்க. நம்ம ஹீரோ ஒரு இடத்துல நின்றுட்டு மலையில் நின்றுட்டு இருக்காங்க. நின்றுட்டு என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, இந்த வாழ்க்கையை எனக்கு பிடிக்கல, எதுக்கு இந்த வாழ்க்கையை எனக்கு கொடுத்தீங்க, இது ஒரு நரகம் மாதிரி இருக்குது, இது என்ன உலகம் கூட எனக்கு தெரியல, எதுக்கு என்ன இங்கே மாட்டி விட்டீங்கிற மாதிரி கடவுள்கிட்ட கேட்டுட்டு இருக்காருங்க. அங்கே இடியும் மலையுமா பெஞ்சிட்டு இருக்குங்க. அந்த இடத்துல நம்ம ஹீரோட அம்மாலாம் அங்கே இடத்துல தேடிட்டு இருக்காங்க. என் பையனுக்காக எங்க கண்டுபிடிங்க, தேடுங்கிறவங்க சுற்றி இருக்கிற சர்வன்ஸ் எல்லாருமே நம்ம ஹீரோவை தேடிட்டு இருக்காங்க, கட்டளை இருக்கலாம். ஆனால் நம்ம ஹீரோ வெளியில வாழ்க்கையில் நின்றுட்டு இருக்காங்க. அங்கே ரொம்ப கதறி கத்திட்டு இருக்காங்க, எனக்கு இந்த வாழ்க்கையை பிடிக்கல, எனக்கு தயவு செஞ்சு கொன்னுருங்க, 230 வாட்டி நான் ட்ரை பண்ணுற சாவறதுக்கு, நீங்கள் மின்னல் அடிச்சு என்னை கொல்லுவீங்கன்னு பார்க்குறேன், என்னை கொல்லே மாட்டேங்கிறீங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இப்படியே நம்ம ஹீரோ பேசிட்டு இருக்கும்போது அவங்க அம்மாலாம் ஓடி வந்து எங்கே இருக்குங்கிற மாதிரி கேட்டு தேடி வந்து ஓடியாந்துட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு நம்ம ஹீரோ மேலே திடீர்னு இடி இடிக்குதுங்க அந்த இடத்துல. அதை பார்த்து நம்ம ஹீரோட அம்மாவும் என் பையனுக்கு என்னாச்சுன்ற மாதிரி கதண்டிட்டு கத்திட்டு வெளியே வந்து பார்த்துட்டு இருக்காங்க நம்ம ஹீரோவை. அங்கே இருக்க சுற்றி இருக்க சர்வன்ஸ்லாம் என்ன திரும்பி இவருக்கு க்ளோஸியாக பண்ணிட்டு இருக்காரு, இவருக்கு என்ன ஆச்சு, ஏன் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காரு, வார்த்தை கூட பேச மாட்டேங்கிறாரு, இது மாதிரி சாவத்துக்கு எத்தனை வாட்டி ட்ரை பண்ணிட்டு இருக்காரு, ஏன் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காருங்கிற மாதிரி எல்லாருமே அங்கே இருக்கவங்களா பேசிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோவை பற்றி. அதுக்கப்புறம் காட் ஆஃப் லைட்டிங்னு ஒரு இடத்த காட்டுறாங்க. அந்த இடத்துலலாம் கடவுளை கும்பிட்றதுக்கான ஒரு டெம்பிள் மாதிரி ஒரு இடங்க. அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ அவங்க அம்மா கூப்பிட்டு வந்து, ஏன் கடவுள் இப்படி பண்ணீங்க, என் பையனுக்கு எப்படி பாதுகாப்பு இல்லாமல் இருக்கான், ஒரு வார்த்தை கூட பிறந்தல்லேருந்து பேசவும் இல்லை, அழுவ கூட இல்லை, ஏன் என் பையனுக்கு இப்படி ஒரு சாவத்தை கொடுத்தீங்க, என் பையனை காப்பாற்றுறதுக்கு ஏதாவது வழி இருந்தால் சொல்லுங்கள், தயவு செஞ்சு என் பையனை காப்பாற்றுங்க ப்ளீஸ் ப்ளீஸ் நாங்கள் இருக்கிற கடவுள்கிட்ட கெஞ்சிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோட அம்மா. நம்ம ஹீரோ அப்படியே லைட்டாக கண்ணை திறக்கிற மாதிரி காட்டுறாங்க. திறந்ததுக்கப்புறம் நம்ம ஹீரோ என்னம்மா சொல்கிறது ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அதை கேட்டோன்னா அவங்க அம்மா என்ன சொல்கிறங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க காலில் வச்சு கேட்குறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா மார்வல்ஸுங்கிற மாதிரி சொல்கிறாருங்க. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோவை அவங்க ரூமுக்கு கூப்பிட்டு போயிடுறாங்க. அங்கே அவங்க அம்மா உட்காந்துருக்காங்க, அதாவது குயின் கூட இவங்கள சொல்லலாம். அந்த ரூம்குள்ளே ஒருத்தன் வராங்க, இவனும் அது பேர் தாங்க மார்வல்ஸ். இவன் ஹவுஸ் கீப்பிங்கில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அவன் மேலே பயங்கரமாக நாத்தெல்லாம் அடிக்குது. அதெல்லாம் பார்த்தா நம்ம ஹீரோட அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, இவன் தான் மார்வலா, இவன் ஒருத்தன் தான் இங்கே மார்வலாக இருக்கானாங்கிற மாதிரி கேட்குறாங்க அங்கே இருக்கிற சர்வெண்ட் கிட்ட. அதை கேட்டு அவங்களும் ஆமாம் இவன் ஒருத்தன் தான் இங்கே மார்வல்னு ஒருத்தர் இருக்கான்,
எதுக்கு இவ்வளோ பேர் சொன்னான்னு தெரியலங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோட அம்மாவும் என்ன சொல்கிறாங்கன்னா, நீ இனிமேல் யங் மாஸ்டர் கூட இருந்துக்கோ, இனிமேல் நீ வந்து ஹவுஸ் கீப்பிங்கில் வேலை பார்க்க தேவையில்ல, அதே சமயத்தில் குதிரைங்க ஓட்ட தேவையில்லைங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னா இந்த மார்வல் என்ன சொல்கிறேன்னா, எதுக்கு என்ன ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க, நான் இங்கே தானே இருக்கேன், நல்லா தானே வேலை பார்க்குறேங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அங்கே இருக்கிற சர்வெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, ஏய் உனக்கு ஏதாவது நல்லது பண்ணியிருக்காங்க, நீ என்ன சொல்லணும், தேங்க்யூங்கிற மாதிரி சொல்லணுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோவும் திடீர்னு எந்திரிச்சிட்டாங்க. எந்திரிச்சு இங்கேயே இவ்வளோ கேவலமாக நாட்டடிக்கிறீங்கிற மாதிரி கேட்டுட்ருக்காங்க. அதை பார்த்து அவங்க அம்மாவும் என் பையன் ஃபைனலாக பேசிட்டான், என்னோட உள்ளே பேசிட்டாங்கிற மாதிரி கத்திட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த மார்வலை பார்த்து இவனுக்கு ஒரு 1000 காயின்ஸ் தாங்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க, கோல்டு காயின்ஸு. அதை கேட்ட மார்வல் ஷாக் ஆகிதான், எதுக்கு என்ன கூப்பிட்டானோ, எதுக்கு இப்போ 1000 காயின்ஸ் தரான்னு தெரியாத மாதிரியே முழிச்சிட்ருக்காங்க நம்ம மார்வலும். அதுக்கப்புறம் நம்ம வெளில என்ன நடக்குதுங்கிறத காட்டுறாங்க. நம்ம கிங்காக அப்படியே கிளம்பி வந்துட்டுருக்காருங்க நம்ம வீட்டுக்கு, ராயல் ஃபேமிலிக்கு. அப்போ அங்கே இருக்கிற வயசான என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் நடந்துக்கிறதுலாம் ரொம்ப வீடாக இருக்குங்க, ஒரு 3 வயசு பையன் மாதிரி நடந்துக்க மாட்டேங்கிறாரு, அவர் வாயை திறந்து பேசவே மாட்டேங்கிறாருங்கிற மாதிரி கிங்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காருங்க. நம்ம கிங்கும் இதெல்லாம் பொறுமையாக கேட்டுட்டுலாம் வந்துட்டுருக்காருங்க நம்ம பேலஸ்க்கு. நம்ம ஹீரோட அப்பா வந்து அப்படியே பேலஸ்குள்ளே வந்திருக்கிறப்ப என்ன நடக்குதுன்னா, நம்ம ஹீரோவை பார்த்துட்டு இருக்காரு. இவன் 3 வயசு பையன் மாதிரியே தெரியல, எனக்கு தெரிஞ்சு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கான், இவங்ககிட்ட என்ன ஆரா பவர் இருக்குது, என்ன பவர் இருக்குதுன்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. எல்லா குழந்தையும் பிறந்திருக்கப்ப அழுவாங்க, அந்த அழுவை கூட இவங்க எமோஷன்ஸ் கூட வெளில காட்டாமல் இருந்திருக்கான். இவனை பார்த்தா டிஃப்ரெண்ட்டாக தோணுதுங்கிற மாதிரி நினச்சி யோசிச்சுக்கிட்டு நம்ம ஹீரோவை பார்த்துட்டு இருக்காருங்க. அப்போ நம்ம ஹீரோட அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, இவன் இப்போ தான் வாயை திறந்து பேசினாங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்டதுக்கப்புறம் கிங்கும் அமைதியாரு, நான் பக்கத்தில் போகிறேங்கிற மாதிரி நம்ம ஹீரோ பக்கத்தில் வந்து அவர் கையை பிடிச்சி ஒரு மானா பவரை செக் பண்ணி பார்க்காருங்க. இவங்ககிட்ட எந்த ஒரு காம்பன் பவரும் இல்லை, இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, இவன் உண்மையிலே எங்கள் ஃபேமிலியெலாம் பிறந்தானா என்னால் நம்ப முடியலங்கிற மாதிரி சொல்லிட்டு என்ன சொல்கிறாருன்னா, இவங்ககிட்ட எந்த ஒரு காம்பேட் பவரும் இல்லை, நம்ம ஃபேமிலியில் இருக்கிற ஜீனில் இருக்கிற எந்த பவரும் இவங்ககிட்ட இல்லை சுத்தமாக. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இவன் மேஜிக்கல் பவர் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாருங்க. அதை கேட்டு நம்ம ஹீரோவும் பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க அந்த இடத்துல. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ ஏதோ ஒரு இல்யூஷன் ஸ்கூலில் இருக்கிற மாதிரி இருக்குங்க. அந்த இடத்துல ஒருத்தவங்க பேசிகிட்டு இருக்காங்க. என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, 1000 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன், அவங்க எல்லாமே மேஜிக்கை கற்றுக்கணும்னு ட்ரை பண்ணியிருக்காங்க, ஆனால் அவங்க எல்லாராலையும் மேஜிக் கற்றுக்க முடியல, ஏன்னா மேஜால் மட்டும் நான் மேஜிக்கை கற்றுக்க முடியும், நீ மேஜர் இருப்பியா இல்லையான்னு தெரியல, உன் ஃபேமிலி இருக்கவங்களாம் உன்னை செக் பண்ண சொல்லி அனுப்புனாங்கன்னு சொல்லிட்டு ஒரு போர்ட்டலுக்குள்ளேருந்து ஒருத்தர் வெளில வராருங்க, ஒரு வயசானவர். உன்னோட அப்பா தான் எனக்கு உனக்கு மேஜிக் சொல்லிக் கொடுக்க சொல்லி சொன்னாங்க, உன்னோட 6வது லெவல் என்ன இருக்குன்னு தெரிஞ்சால் மட்டும் நான் என்னால் உனக்கு மேஜிக் சொல்லி தர முடியும். இவரோட மேஜர் ரேங்க் என்னன்னா 6ங்க, ரொம்ப டேலண்ட்ஃபுல்லான ஆள் தாங்க, நிறைய பேருக்கு மேஜிக் கற்றுக் கொடுத்துருக்காருங்க இவர். அப்போ நம்ம ஹீரோ எல்லாம் கேட்டதுக்கப்புறம், நீங்கள் மேஜா உங்களுக்குன்னு தனியாக ஒரு எம்லெட்லாம் இருக்குது போல இருக்குங்கிற மாதிரி அவர் போட்டிருக்க எம்லெட்லாம் பார்க்குறாருங்க. உன்னோட மேஜிக்கல் எவ்வளோ எபிலிட்டி எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணுறதுக்கு ஒரு ஆம்லெட் மாதிரி ஒன்று செக் பண்ணுறாருங்க. ஒரு பால் மாதிரி ஒன்று வர வச்சு, இல்லை உன்னோட டேலண்ட் எல்லாமே தெரிஞ்சு போயிடும், இல்லை உன்னோட மெஷர்மெண்ட்டை காட்டினா உன்னோட டேலண்ட் நீ எந்தளவுக்கு மேஜிக்கில் எபிலிட்டி இருக்குதுன்னு உனக்கு தெரிஞ்சிடும், மெஷர் பண்ணிடலாங்கிற மாதிரி சொல்லிட்டு உன்னை பாலை நம்ம ஹீரோ பக்கத்தில் அனுப்புகிறாருங்க. அப்போ நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான்னா, அப்போனா நீங்கள் வந்து ஸ்பிரிச்சுவல் பவர் எவ்வளோ இருக்குன்னு கால்குலேட் பண்ணுறதுக்கு தான் இந்த பாலை யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களாங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதை கேட்டோன்னே, இந்த பையன் கொஞ்சம் புத்திசாலியாக தான் இருக்கான், சரி நீ சொல்கிறது கூட கற்றுலாம், இதை ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கலாங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட அனுப்புகிறாங்க. நம்ம ஹீரோவாக அந்த பால் மேலே கை வைக்கிறாங்க. இதோட இந்த எபிசோட் முடிஞ்சிட்டு, இந்த அனிமே கண்டினியூ பண்ணலாமா கண்டினியூ பண்ண வேணாமாங்கிறத நீங்களே முடிவு பண்ணுங்கள். எல்லாம் கமெண்ட் பண்ண மாட்டேறீங்க, லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது உங்கள் ஏஜே வாய்ஸ் ஓவர்.